إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல ஒரு கூலியை வழங்கி முழுமையான பலன்களை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, சஹாபாக்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் அவர்களுடைய செய்திகளை நாம் கடந்த 2 தினங்களாக பார்த்து வருகின்றோம். நேற்றைய வகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அவர்கள் பின்பற்றினார்கள், அல்லாஹுடைய தூதருக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்தார்கள், அவருடைய நேசம் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் மீது இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹுடைய தூதரை நேசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வகுப்புலேயே நம்ம பார்த்தோம். அவங்க இறை நம்பிக்கையில் நிலைகுலையாமல் இருந்ததற்கான காரணம், எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் அவங்க நிலைகுலையாமல் இருந்ததுக்கான காரணம் என்னென்னா அல்லாஹுடைய தூதர் மீது கொண்ட நேசம்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹுப்புர் ரசூல், தூதர் மீது கொண்டிருந்த நேசம்தான் அவங்க மார்க்கத்தில் ரொம்ப உறுதியாக இருக்க காரணமாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம். சரி, அந்த நேசம் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரை நேசித்தாங்க? இப்போ நம்மளும் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதாக சொல்கிறோம். நம்முடைய நேசம் என்பது எப்படி இருக்குது, அவங்களுடைய நேசம் எப்படி இருந்தது என்பதற்கான ஏராளமான செய்திகளை வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்கணும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அப்படிங்கிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள். இப்போ அல்லாஹுடைய தூதர் அவங்கள நான் எப்படி நேசிக்கிறேன், அவர்கள் மீது நான் எப்படி நேச வைக்கிறேன், அந்த நேசத்தில் எனக்கு குறைவு ஏற்பட்டதென்றால் எனக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபால சொல்லும்போது சொல்லி காட்டுறான், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாக்கினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ. உலகத்தில் மனுஷனுக்கு தேவையான எல்லா பொருளும் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் விட நேசத்திற்குரியதாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹுடைய வேதனை இறங்குங்கிற அல்லாஹு தஆலா. உலகத்தில் எனக்கு நேசத்திற்குரிய நிறையா இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய வியாபாரங்கள், நீங்கள் ரசித்து ரசித்து கட்டிய வீடுகள், பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா எதை விட அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விடவும் அல்லாஹுடைய தூதரை விடவும் வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடவும் உங்களுக்கு சிறந்ததாக இருந்தால் ஃபதரப்பஸூ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வேதனை எதிர்பாருங்க, தண்டனை எதிர்பாருங்கிற அல்லாஹு தஆலா. அப்போ உங்களுக்கு இது எல்லாமே நேசத்திற்குரியவை தான். ஆனால் இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் தான். ஒரு மனிதன் எப்போ ஈமானை முழுமையாக அனுபவிப்பான் என்று சொன்னால் அய்யுஹிப்பல்லாஹு வ ரசூலஹு மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் மற்ற எல்லாத்தையும் விட நேசத்திற்குரியவர்களாக இருக்கணும். அப்போ தான் அவர் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே நான் உங்களை நேசிக்கிறேங்கிறாங்க. அல்லாஹுடைய தூதரே நான் உங்களை நேசிக்கின்றேன், என்னுடைய நேசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, எனக்கு அடுத்தபடியாக உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ல அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே அஹப்ப இலைய மின் குல்லி ஷை, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட நீங்கள் எனக்கு நேசமானவர்கள், இல்லா மின் நஃப்ஸி, என் உயிரை காப்பணும், என் உயிரை தவிரங்கிறாங்க. முதல்ல என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், முதல்ல என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் உயிரை ரொம்ப நேசிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா வல்லதி பி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் மீது இருக்கின்றது, எவன் கைவசம் இருக்கின்றது அவன் மீது சத்தியமாக, ஹத்தா அகூனு அஹப்பு இலைக்கும் மின் நஃப்ஸிக், உன்னை விட நீ என்னை அதிகமாக நேசித்தால் தான் நீ இறை நம்பிக்கையாளன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன் உயிருக்கு மேலாக என்னை நேசிக்கணும், அப்போ தான் இறை நம்பிக்கையாளன். உன் உயிருக்கு மேலாக என்னை நேசிக்கிறடா நீ மூமினே அல்ல அப்படிங்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபகால லஹு உமர், இதை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து சொல்கிறாங்க, ஃபஇன்னக அலான் வல்லாஹி அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, அல்லாஹுடைய தூதரை இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய உயிருக்கு மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன். உடனே சொல்கிறாங்க. ஒரு பேச்சு வாக்கில் சொல்கிறதா அப்படி ஒன்று இருக்கும்ல, கேட்டோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். அப்படி அல்ல, கேட்டோன்னு சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை இது. அலான் யா உமர், உமரை இப்போ தான் நீங்கள் பரிபூர்ணமான இறை நம்பிக்கையாளராக ஆனீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அல்லாஹுடைய தூதர் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. உண்மையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரை நேசிச்சாங்களா? தனக்கு உயிருக்கு மேலாக அல்லாஹுடைய தூதரை நேசிச்சாங்களா? அல்லாஹுடைய தூதர் சொன்ன உடனேயே சரின்னு சொன்னாங்களே, அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்களா அப்படின்னா நேசிச்சாங்க. அந்த நேசத்துடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த நேசத்துடைய வெளிப்பாடிற்கான ஒரு அடையாளம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிடுறாங்க. மரணிச்ச உடனே ஒரே குழப்பம்,
மரணிக்கக்கூடிய தருணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஊரில் இல்லை. திங்கக்கிழமை மௌத்தா போகிறாங்க. திங்கக்கிழமை காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை விலக்கி சஹாபாக்கள் தொழுகிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம், அல்லாஹுடைய தூதர் நம்மளெல்லாம் எட்டி பார்த்துட்டாங்க, கொஞ்சம் ஆரோக்கியமாயிட்டாங்க அப்படின்னு. அப்போ உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. என்னுடைய உறவுக்கார ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வரலாமான்னு அனுமதி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. அப்போ தான் மரணம் நிகழுது. ஒரே குழப்பம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அல்லாஹுடைய தூதர் மரணித்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகாமையில் போகிறாங்க. அவங்க நெற்றியில் முத்தமிடுறாங்க. அவங்க நெற்றியில் முத்தமிட்டுட்டு சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எப்படி மனமாக இருந்தீங்களோ மரணித்த பிறகும் நீங்கள் மனமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்படி படுக்க வைக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதருடைய நெற்றியில் முத்தமிட்டுட்டு சொல்கிறாங்க. அப்படி கேட்டோன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. அந்த துக்கத்திலும் அந்த கவலையிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்னஹு கத் மாத். யார் முஹம்மதை வணங்குகின்றார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர் மரணித்து விட்டார். மன்கான யாபுதுல்லாஹ், அல்லாஹ்வை யார் வணங்குகின்றாரோ ஃபஇன்னஹு ஹய்யுல் லா யமூத், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணமே இல்லை. இந்த வார்த்தையை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கேயே மூர்ச்சையாகி மயக்கமடைந்து விழுந்து விடுகின்றார்கள். அப்படி மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேலே வச்சிருந்த அன்பு நேசம் அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்களுக்காக பல நேரங்களில் ரோஷப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருக்காக பல நேரங்களில் ரோஷப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருக்காக தன்னுடைய ரோஷத்தையும் தன்னுடைய கோபத்தையும் அப்படியே இறக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மீது அன்பையும் நேசத்தையும் கொண்டவர்கள். அவங்களால தாங்கிக்கவே முடியல, அப்படியே மூர்ச்சையாக விடுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தன்னுடைய சகஜ நிலைக்கு என்ன செய்யறாங்க, வராங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்ன உடனே உயிருக்கும் மேலாக நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்படின்னு உடனே நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த நேசத்துல சஞ்சலங்கள் இருக்காது, அந்த நேசத்துல எந்த விதமான பொய் இருக்காது. அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தினாங்க. பல நேரங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகளை பார்த்து, அல்லாஹுடைய தூதருடைய கவலையை பார்த்தெல்லாம் ரொம்ப கோபப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை நேரம் அவங்க மனைவிமார்கிட்ட போறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் நாடுனா அப்படின்னா நீங்க உங்க எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா தலா கூட வச்சிருவான் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள்ட்ட சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் அவரை பல நேரங்களை சங்கடப்படுத்திடுறீங்க. இன்றைக்கு உங்களை விட்டெல்லாம் ஒதுங்கி பள்ளியில் இருக்கிறாங்க. நீங்க இப்படி இருக்காதீங்க அப்படிங்கறது என்ன செய்யறாங்க, கண்டிக்கும் விதமாக சொல்றாங்க. சொல்றான் அல்லாஹ் நான்னா உங்க எல்லாத்தையும் விவாகரத்து செய்ய வச்சுட்டு அடுத்த நிமிஷம் நல்ல கன்னி பெண்ணை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா திருமணம் முடிச்சு வைப்பான். அவங்க உங்களை விட வணக்கத்திற்குரியவர்களாக இருப்பாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நிறைய கட்டுப்பாடு உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நேராக வராங்க. அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய மகள் உள்பட எல்லாத்தையும் நான் திட்டேன், சத்தம் போட்டு வந்திருக்கேன், என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமரே நீங்கள் எதை சொன்னீர்களோ அதை அல்லாஹ் வசனமாக இறக்கியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. சூரத்து தஹரீமினுடைய 66வது அத்தியாயத்துடைய 5வது வசனம்.
அஸா ரப்புஹு இன் தல்லக குன்ன ஐ யுப்திலஹு அஸ்வாஜன் ஹைரம் மின் குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிபாத்தின் வாபுகாரா. அந்த வசனம் இறங்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவங்க வச்சிருந்த அன்பு, அது உயிருக்கும் மேலாக நேசம். அந்த நேசத்தில் எந்த விதமான கள்ள கபடம் இருக்காது. அல்லாஹுடைய தூதருடைய எந்த ஒரு கூற்றையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு தவறாகவே சிந்திக்காத அளவுக்கான ஒரு நல்ல ஒரு அன்பு. இன்னும் ஒருபடி மேல சொல்லணும் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாய், மரண நேரம் படுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைப்போகவே முடியல. தண்ணி கொண்டு வர சொல்றாங்க, ஒது செய்யறாங்க, மயக்கம் அடைஞ்சு விழுகிறாங்க, ஒது செய்யறாங்க, மயக்கம் அடைஞ்சு விழுகிறாங்க, ஒது செய்யறாங்க, மயக்கம் அடைஞ்சு விழுகிறாங்க. அப்ப அந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அபூபக்கரை மக்களுக்கு தொலை வைக்க சொல். மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அபூபக்கரை மக்களுக்கு தொலை வைக்க சொல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரை, என்னுடைய தந்தை உங்களுடைய இடத்தில் நிற்க மாட்டார், அவர் அழுதுருவார், ரொம்ப பலகீனமான இதயம் கொண்டவர், அதனால் நீங்க என்ன செய்யுங்க, உமரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூபக்கரை மக்களுக்கு தொலை வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டராகவே சொல்றாங்க. அந்த நிகழ்வு அங்கே நடக்குது. இது நடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வந்த பிறகு ஒரு குழப்பம் வருது அங்க. என்ன அப்படின்னா அடுத்ததாக யாரை அமீருல் மூமினாக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை எடுத்து காட்டுறாங்க. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை உணரணும், அடுத்ததாக அமீருல் மூமினாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் வரணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறப்ப இந்த நிகழ்வை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால் தொலை வைக்க முடியாத வர முடியாத அந்த சூழல்ல அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொலை வைக்க சொல்லுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய தந்தை பலவீனமானவர், உமரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் சொல்லும் பொழுது மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் தான் அங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டி விட்டார்கள், தனக்கு பிறகு அமீருல் மூமினாக வருவதற்கு தகுதியானவர் அபூபக்கர் சித்திக் தான் அப்படிங்கிறத ரலியல்லாஹு அன்ஹு சுட்டிக்காட்டி விட்டாங்க அப்படிங்கிறத உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பொதுவா ஒரு சபையில நம்ம பேர் சொல்லப்பட்டு மறுக்கப்பட்டாவே என்ன செய்யும், அங்கே நமக்கு ஒரு குறைவு ஏற்பட்டுரும். இதான் மனித இயல்பு, அப்படித்தானே? ஒரு மஷூரால நம்ம பேர் சொல்லப்படுது, நம்ம பேரை மறுத்து இன்னொரு பேர் சொல்லப்பட்டது அப்படின்னா அந்த பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்னால தாங்கிக்கவே முடியாது, அதை என்னால ஜீரணிக்கவே முடியாது. எப்படி என் பேரை சொல்லியும் என்ன செஞ்சிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு, அந்த மாதிரி எந்த எண்ணம் கடுகளவும் கிடையாது. அதுதான் நேசம். அந்த எண்ணம் கடுகளவும் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் மேலாக இருக்கணும். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனு அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆகணும் அப்படின்னா நான் அவருக்கு நேசமானவராக இருக்கணும். அவருடைய பிள்ளைகளை விட, அவருடைய பெற்றோர்களை விட, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு நேசமானவராக இருக்க வேண்டும். அப்படி அவங்க நேசிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் எப்படி நேசிச்சாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி 2731வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நீண்ட ஹதீஸ், ஹுதைபியா உடன்படிக்கை பற்றி வரக்கூடிய நீண்ட ஹதீஸ். அது அந்த நீண்ட ஹதீஸ்ல அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்ட குறைஷிகள் சார்பாக கலந்து கொண்டவர் யாருன்னா உர்வத் இப்னு மஸ்ஊத் கலந்து கொண்டார். உர்வத் இப்னு மஸ்ஊத் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்துகிட்டார். அவர் சொல்றாரு, மக்காவுக்கு வந்துடுறார், ஹுதைபியா உடன்படிக்கையெல்லாம் முடிஞ்சிருது. ஃபலம்மா ரஜா இலைஹிம், அவங்க மக்காவுக்கு வந்த பிறகு கால அவர் சொல்றார், மக்கத்து குறைஷிகள்கிட்ட சொல்றார், ஐ கௌம்,
என்னுடைய மக்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு தங்களுக்கு பாதகமான ஒரு முடிவாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படியே கட்டுப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எல்லாம் செய்யறாங்க. அவங்களை எதிர்த்து பேசல, அவங்களை அப்படி நம்புறாங்க, அவங்களை விசுவாசிக்கிறாங்க, அவங்க மீது அன்பு கொண்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஆச்சரியமாக என்ன செய்யறாருன்னா அவர் பார்க்கிறார். ஆச்சரியமா இருக்குது. பார்த்துட்டு சொல்றாரு, தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்றாரு, ஐ கௌம், என்னுடைய சமூகமே, லகத் வஃபத்து அலல் முலூக், பல அரசர்களுடைய தூதுக்குழுவில் நான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றார், பல அரசர்களுடைய தூதுக்குழுவில் நான் இருந்திருக்கிறேன். நிறைய அரசர்கள், குறிப்பாக சொல்ல போன கிஸ்ரா, கைசர், நஜ்ஜாஷி போன்ற மன்னர்களுடைய தூதுக்குழுவில் எல்லாம் நான் இருந்திருக்கிறேன். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லகத் ரஅய்து மலக்கன் கத்து யுஅல்லிமுஹு அஸ்ஹாபஹு மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ அரசர்களை பார்த்திருக்கிறேன், அந்த அரசர்களுடைய தோழர்களை பார்த்திருக்கிறேன். முஹம்மதை அவர்களுடைய தோழர்கள் நேசித்தது போல வேறு யார் நேசித்தும் நான் பார்த்ததே இல்லைங்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துற மாதிரி வேற எந்த ஒரு கூட்டமும் அவருடைய அரசரை கண்ணியப்படுத்தி நான் பார்த்ததே இல்லைங்கிறார். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வச்சிருக்கிறாங்க, நேசம் வைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது என்ன செய்யறாருன்னா ஆச்சரியத்தோடு சொல்லி காட்டுகின்றார். இதுதான் சஹாபாக்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நாமும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மை நேசிக்க வேண்டும் என்பதில் மிக மிக ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, குறைஷிகளுடைய நிலையை தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்யறாங்க, 3 நபித்தோழர்களை அனுப்புறாங்க. அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் அப்படின்னா ஸைத் இப்னு தஸனா, ஹுபைப் இப்னு அதி. இவங்க 2 பேரும் மிக முக்கியமானவங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருமே பிடிபட்டுறாங்க. 3 பேருமே பிடிபட்டுறாங்க, 3 பேருமே கொல்லப்படுறாங்க. இதுல ஸைத் இருக்காரா இல்லையா, ஸைத் இப்னு தஸனா, ஸைத் இப்னு தஸனாவை என்ன செய்யறாங்க அப்படின்னா பிடிச்சு வெற்று அளவுக்கு என்ன செய்யறாங்க வந்துடுறாங்க, வெட்டி கொல்ல போறாங்க. அவருடைய கழுத்தில் வாள் வைக்கப்பட்டுருச்சு. அவருடைய கழுத்தில் வாள் வைக்கப்பட்டுருச்சு. வாள் வைக்கப்பட்ட பிறகு அபூ சுஃபியான் சொல்றார், அந்த கொலை செய்ய வந்த கூட்டத்தில் அபூ சுஃபியான் தான் தலைமை. அபூ சுஃபியான் சொல்றார், யா ஸைத், உன்னை நான் விட்டுறேன், யா ஸைத், உன்னை நான் விட்டுறேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை விட்டு விடுகின்றேன். என்ன சொல்லணும்னு கேட்கிறார். அப்ப சொல்றாரு, அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் இத்தனா அலான் ஃபி மகானிக் தத்ரிபு உனுகஹு வ அன்னக ஃபி அஹ்லிக். நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றேனோ அதே சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் வேணாம். அவர் இங்க வரப்போறதில்லை, அவருடைய கழுத்தில் நாங்க வாழை வைக்க போறதில்லை, உங்க கழுத்தில் வாள் வச்சிருக்கிறோம், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்றார், ஸைத் இப்னு தஸனா சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா, வல்லாஹி மா உஹிப்பு அன்ன முஹம்மதன் அலான் ஃபீ மகானிஹி அல்லதி ஹுவ ஃபீஹி துஸீபுஹு ஷௌகத துஸீ வ அன்னி ஜாலிஸுன் ஃபீ அஹ்லி. அந்த இடத்துல சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் எந்த இடத்தில் இருக்கிறேன், இந்த இடமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், முள் தைப்பதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதற்காக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்த இடத்தில் இதே போன்ற நிலையில் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற. இதுதான் அவங்க நேசம். என்னையும் மட்டும் நான் பலி கொடுக்கல, என் குடும்பத்தையும் பலி கொடுக்கிறேன். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் என்ன, அவருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், விரும்ப மாட்டேன் அப்படிங்கிற. இதை கேட்ட அபூ சுஃபியானுக்கு ஆச்சரியம்.
மா ரஅய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா அப்படிங்கிறாங்க. அபூ சுஃப்யான் ஆச்சரியத்தோட சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை நான் பார்த்ததே இல்லை. ஒருவரை இவ்வளவு தூரம் நேசிப்பாங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதை போன்று மனிதர்கள் எவரையும் நேசித்து நான் பார்த்ததே இல்லைங்கிறார். நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு நேசத்திற்குரியவர்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியை இறை மறுப்பாளர்கள் எதிரிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது சஹாபாக்கள் நேசம் கொண்டிருந்தாங்க. அந்த நேசத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்படி வெளிப்படுத்துவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சஹாபாக்கள் இருந்தாங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதிஹி அம்வாலுனா பைன யதைக், இதோ எங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு முன்னால், எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கிறோம். எல்லா பொருளாதாரத்தையும் உங்களுக்கு முன்னால கொண்டு வைக்கிறோம். குத் மின்ஹா மா ஷி'த வ தஅ மின்ஹா மா ஷி'த, உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வேணானதை விட்டுருங்க. மா அகல்துஹு மின்ஹா கான அஹப்பு இலைனா மிம்மா தரக்தஹு, நீங்க எதை விட்டுட்டு எதை எடுத்தீங்களோ அந்த பொருளாதாரத்தை நாங்க ரொம்ப அதிகமா நேசிப்போம். ஏன் தெரியுமா? அதை எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்காக. உங்க முன்னால கொண்டு வந்து வச்சுட்டோம், நீங்க என்ன செய்யுங்க, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, எதை வேண்டுமானாலும் விட்டு விடுங்கள். நீங்கள் விட்டு விட்டதை தவிர நீங்கள் எடுத்துக்கொண்டதை நாங்கள் அதிகமாக நேசிப்போம். எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக இல்ல, எங்களுடைய தூதர் அதை எடுத்து நேசித்தாரே அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக அப்படிங்கிறாங்க. இது பத்ரு போருடைய சமயத்துல தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க. பத்ரு போருடைய அந்த சமயத்தில் சொல்லக்கூடிய செய்தி இது என்னன்னா, திடீர்னு போர் செய்யணும், போருக்கான நிலம் வந்துருச்சு, போர் செய்யலாமா வேணாமான்னு ஒரு ஆலோசனை. அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முடிவு என்ன, போர் செய்யணும்னு. வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போக முடியாது நம்பி வந்த மக்கள். அப்ப அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. ஆலோசனை கேட்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க. மக்கா முஹாஜிர்கள் ஆலோசனை சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க. அவர்கள் மிக மிக எதிர்பார்ப்பது மதீனத்து மக்களுடைய ஆலோசனையை. ஏன்னா அவங்க தான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க. இழப்பு வந்தாலும் அவங்களுக்கு தான் பெரிய இழப்பு. இவர்களை விட அவர்களுக்கு இழப்பு. அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. கேட்கும் போது இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், லவ் இஸ்தஅரல்த பினல் பஹ்ர, இதோ இந்த கடல், இந்த கடலை காட்டி நான் அந்த கடலுக்குள்ளாக குதிக்க போகின்றேன் என்று சொன்னால் உங்களுக்கு பின்னாலே நாங்க குதிச்சிருவோங்கிறாங்க. பேருக்கு சொல்றது இல்லை, இதுல ஏதோ ஒரு பேரளவுல சொல்லிட்டு அப்படி நிக்கிறது இல்ல. உளப்பூர்வமாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததுடைய வெளிப்பாடு. இன்னா வல்லாஹி லஸபுருன் ஃபில் ஹர்ப், அல்லாஹ்வுடைய தூதரே, போர் தான் முடிவு என்று வந்து விட்டால் நீங்கள் போருக்கு செல்லுங்கள், போர்ல நாங்க உங்களை பொறுமையாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபம் யா ரசூலல்லாஹ் ஹைஸ அமரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஏவி இருக்கின்றானோ அப்படி செல்லுங்கள், உங்களுக்கு பின்னால நாங்க இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு சந்தோஷம். வாங்க, ரொம்ப சந்தோஷமா கூட்டிட்டு போறாங்க. போர்க்களத்துக்கு போன உடனே அங்க நிக்கிறாங்க. எல்லாரையும் சரி பண்ணும் போது ஒரு பெரிய கூடாரம் ஒரு மேல் பகுதியில் அமைக்கப்படுது. மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுட்டு இதே ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க இங்க இருந்துக்கங்க, நீங்க கீழே இறங்கி வராதீங்க, நீங்க போர் செய்யலாம் வர வேணாம், இங்க இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க,
நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க இங்க இருந்து நாங்க போர் செய்யறோம், நீங்க மேல இருந்து எங்களை நாங்க உங்களை நேசிக்கிறோம். ஆனா இங்க வராத ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா, அவங்க எங்களை விட உங்களை அதிகமா நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க வேணுங்கிறார். நாங்க ஷஹீதாகிறோம், நாங்கள் எல்லோரும் கொல்லப்படுகின்றோம், ஆனால் நீங்கள் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, உங்களை எங்களை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களை எதிர்பார்த்து மதீனாவில் இருக்கு. அவங்க எங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்ப்பது உங்களை தான். நீங்கள் வர வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களுடைய சகோதரர் கொல்லப்பட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களுடைய மகன் கொல்லப்பட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே? இப்படித்தான் அந்த மக்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த கூட்டம் அது. உண்மையிலேயே அப்படி ஒரு நேசம்தான் ஒரு முஃமின்ட்ட இருக்கணும். ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் அப்படித்தான் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிப்பதை தான் அல்லாஹ்வும் விரும்புகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, அலியே கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க எப்படி நேசிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எப்படி நேசிக்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான வல்லாஹி அஹப்பு இலைனா மின் அம்வாலினா வ அவுலாலினா வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா மினல் பாஇல் மாரிதி அலல்லமஇ அப்படிங்கிறாங்க. நாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் தெரியுமா, எங்களை விட, எங்களுடைய பொருளாதாரத்தை விட, எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய பெற்றோர்களை விட, என்னுடைய தாயை விட, தந்தையை விட நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். அந்த நேசம் என்பது எங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அதை நாங்கள் எப்படி அனுபவிக்கிறோம் தெரியுமா, அதை சொல்றாங்க பாருங்க. நல்ல தாகமான நேரத்தில் மினல் மாஇல் பாரிதி அலல்லமஇ, ரொம்ப தாகமா தொண்டை வறண்டு இருக்கும் பொழுது சில்லுன்னு தண்ணி குடிச்சா எப்படி எங்களுக்கு ஒரு சுகம் இருக்குமோ, ஒரு அலாதி இன்பம் இருக்குமோ, அந்த அளவுக்கு இன்பம் எங்களுக்கு எதன் மீது தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதின் மீது எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிப்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கான வழிகள் தெரியாமல் நேசித்தவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கின்றேன் என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல நிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக அன்பு கொண்டவர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. இலச்சு துரும்பா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்கிறார், முகமெல்லாம் கருத்து போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்கிறாங்க, மா ஹய்யர லௌனுக், சௌபானே ஏன் உங்க முகமெல்லாம் மாறி போயிருக்கு, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கு. ஃபகால், அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மாபி மரதின் வலா வஜஇன், எனக்கு எந்த காய்ச்சலும் கிடையாது, எனக்கு எந்த காய்ச்சலும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. கைர அன்னி இதிலம் அரக்க இஸ்தவஹஸ்து வஹ்ஷதன் ஷதீதன் ஹத்தா அல்காக், இந்த உலகத்துல வாழ்றேன் நானு, என் மனசுல எப்பெல்லாம் ஒரு மாதிரி கவலையா இருக்கோ அப்புறம் நேரம் அவங்கள வந்து பார்ப்பேன், பார்த்தோன்னே என் கவலையெல்லாம் ஓடி போயிடும். உங்களை பார்த்தோன்னே என் கவலையெல்லாம் என்ன செய்ய அப்படி ஓடி போயிடும். சும்மா தக்கர்த்துல் ஆஹிரா, நான் இதுக்கு பிறகு மௌத்தை பத்தி யோசிக்கிறேன், மறுமையை பத்தி யோசிக்கிறேன். மறுமையில வந்து என்ன அப்படின்னா எனக்கு என்ன பயம் தெரியுமா, நான் அதை நினைச்சே இப்படி ஆகிட்டேங்கிறார். இந்த உலகத்துல நான் வீட்டுல இருக்கேன், மனைவி மக்களோடு இருக்கேன், உங்களை பார்க்கணும்னு தோணுது, ஓடி வந்து பார்த்துட்டு போயிடுறேன், என் கவலை எல்லாம் போயிருது. நானும் மௌத்தா போவேன், நீங்களும் மௌத்தா போவீங்க. நான் மௌத்தா போய் நீங்களும் மௌத்தா போய் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் அப்படின்னா, உங்களை ஒரு உயர்ந்த அன்னக துர்ஃபஅம் அன் நபியின், உங்களை நபிமார்களோடு அல்லாஹு தஆலா வச்சிருவான். நான் நரகத்திற்கு சென்றால் விஷயம் வேற, நான் சொர்க்கத்தில் ஏதாவது ஒரு படித்தல் இருக்கிறேன். ஃபஅகாஃபு அன்னி அல்லா அராக், நான் உங்களை பார்க்க முடியாமல் போய்விடுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படிங்கிறார். வ இன்னி தகல்து ஜன்னத ஃபில் மன்சிலத்தி அத்னா மின் மன்சிலத்திக், உங்களுக்கு அல்லாஹ் தந்த சொர்க்கத்தை விட ஒரு கீழே அடுத்த படித்தரங்கள், அதுக்கு அடுத்த படித்தரங்கள்ல தான் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான்.
உங்களை விட கீழ்நிலையில் உள்ள படித்தரத்தில் தான் நாங்கள் சொர்க்கத்தில் இருப்போம். வஇல்லம் அதுகுல் ஜன்னத லா அராக அபதா, நான் சொர்க்கத்தில் நுழையவில்லை என்றால் உங்களை முழுமையாகவே என்னால பார்க்க முடியாது. ஒருவேளை சொர்க்கத்தில் நுழைஞ்சு நீங்க ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருந்து உங்களை பார்க்க முடியாம போயிருமோன்னு நினைச்சு நினைச்சு நினைச்சே இப்படி ஆயிட்டேங்கிறார். நினைச்சே நான் கவலைப்பட்டு இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலையும் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. அல்லாஹ் பதில் சொல்றான். சௌபானுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, ஒரு அன்சாரி தோழரும் இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றார். ஒரு அன்சாரி தோழர், அவர் பேர் கூட வரலாற்றுல கிடையாது. அவர்கிட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, அந்த மனிதர் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. தனக்கு அறிமுகமானவங்களையும் அறிமுகம் இல்லாதவங்களும் ஒரே மாதிரி வச்சு பார்த்திருக்கிறாங்க அவங்க. அதுதான் அவங்க மேல நேசிப்பதற்கு ஒரு காரணம். நம்ம நெருக்கமானவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவோம், நெருக்கம் இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவோம். தனக்கு தெரிஞ்சவர், ரொம்ப தெரிஞ்சவர் சௌபான், தெரியாத ஒருத்தர் ஒரு அன்சாரி தோழர். அவர் பேரு கூட வரலாற்றுல வருது, ஒரு அன்சாரி தோழர் தான் வருது. அப்ப அவரு அதே மாதிரி ஒரு தடவை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கிட்ட கேட்கிறார், என்னப்பா உடம்பெல்லாம் மெலிஞ்சு காணப்படுது அப்படிங்கிறப்ப இதே சௌபான் சொன்ன அதே பதில் அவரும் சொல்றார். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அதே பதிலை சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பதில் இல்லை, என்ன பதில் சொல்வது அப்படிங்கிறப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான். 4வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனம், வமன் யுதிஇல்லாஹ வர்ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா அப்படிங்கிறான். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ ஃபஉலாயிக அவர்கள் மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் அல்லாஹ்வால் எவர்கள் அருள் புரியப்பட்டார்களோ அப்படிப்பட்ட மினன் நபிய்யீன் நபிமார்களோடும் சித்தீகீன் சித்தீகீன்களோடும் வஷ்ஷுஹதா ஷஹீதுகளோடும் வஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடும் இருப்பார்கள். வஹஸன உலாயிக ரஃபீகா, எவ்வளவு அழகான ஒரு தோழமை பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பதில் இல்லாத போது அவன் பதில் சொல்கின்றான் என்றால் அந்த மக்கள் எவ்வளவு நேசிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். ஏன்னா நம்மளை அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறாங்க, நம்மளை எதிர்பார்க்கிறாங்க. உதித்து இஹ்வானி அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து, என்னுடைய சகோதரர்களை சந்திக்க நான் விரும்புகின்றேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, அலஸ்னா இஹ்வானுனா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள். அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள், அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். அவர்கள் என்னை பார்த்ததில்லை, ஆனால் என் மீது அன்பு கொண்டிருக்கிறாங்க, அவர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம் மீது நேசம் கொண்டு நமக்காக